வெல்கம் டு ஆஸ்னூசி யூடியூப் சேனல். இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு சொன்னா, குயிக்காக ஒரு ஈஸியாக ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். ஒரு டெசர்ட் தான், இல்லாட்டி ஒரு ஸ்வீட்டுக்கு மாவு வச்சு கொலையிலும் வெரி குயிக்லி, அதுவும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செஞ்சிடலும். அதுக்கு நான் வந்து ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன், சாண்ட்விச் ஸ்லைஸ். அதுவும் பழசுன்ற ஒரு நாள் பிந்தினது, அதுவும் அது லாஸ்ட் ஓரம். அது நிறைய பேர் சாப்பிட மாட்டோம். அதை வச்சு உங்களுக்கு நான் சிம்பிளாக ரெசிபி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதில் 2 ஸ்லைஸ் போட்டுக்கோங்க, நல்லா பிச்சு எடுத்து. அதோட 1 கப் யோகட் இதில் எட் பண்ணிக்கோங்க. யோகட் ஆப்ஷனல் தான், யோகட் இல்லாட்டி உங்களுக்கு தயிரும் போடலும். பட் யோகட் போட்டால் நல்லா இருக்கும். ஸோ அதோட ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எட் பண்ணிவிட்டு, ஒரு முட்டை 2 முட்டை எட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு முட்டை எட் பண்ணி, பட் 2 முட்டை வந்தால் நல்லா திக்காக வரும். 2 முட்டை இதோட எட் பண்ணி, அதோட உங்களுக்கு மில்க் எட் பண்ணிலும். நான் மில்க் எட் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து மில்க் மெய்டு வந்து இதோட எட் பண்ணுறேன். அது நல்லா இருக்கும். சரி, ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க, நல்ல தூக்கலாக இனிப்பு காட்டுறதுக்கு. அதோட ஒரு 1/2 கப்புக்கு மாதிரி சுகர் இதோட எட் பண்ணிக்கோங்க. சுகர் கூட நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம், பிகாஸ் நான் கேரமலும் இதில் நான் செஞ்சு போட போகிறேன். ஸோ அதை எல்லாத்தையும் எட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் மில்க் எட் பண்ணுறவங்க வந்து இது எட் பண்ண தேவையில்லை, இதுவும் ஆப்ஷனல் தான். பட் மில்க் மேட் எட் பண்ணினா அதுக்கு பதிலாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி வரது அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி இதை அப்படியே எடுத்துக்கோங்க. வெரி ஈஸி, நல்ல டேஸ்ட்டாக வரும் இந்த ரெசிபி. குயிக்காக யாராவது வந்தாலும் டெசர்ட்டோ ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ இது செஞ்சு கொடுக்குறதுக்கு ஈஸியானது இது. 5 மினிட்ஸும் ப்ரிப்ரேஷன் டைம் உங்களுக்கு தேவைப்படும். சுகரை வந்து நீங்கள் ஆல்ரெடி பிளெண்ட் பண்ண போக்கலையும் எட் பண்ணி பிளெண்ட் பண்ண வைக்கலும். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபுல்லாக அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பிளெண்ட் பண்ணினதுக்கு பிறகு இந்த டைமில் இந்த ஸ்டேஜ்லேயும் எட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொள்ளையிலும். இந்த டைம் நான் ஒரு விஸ்கோட் எடுத்து நல்ல இதை வந்து இது பண்ணி மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். துண்டாக ப்ரெட் இருந்தால் அது நோ இஷ்யூ, உங்களுக்கு அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொண்டுட்டு நல்லா வந்து ஒரு விஸ்கோட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இதில் வந்து நான் கேரமல் செஞ்சேன், பட் அதில் ஒரு மிஸ்டேக் நடந்து கொஞ்சம் தான் அதில் வந்துச்சு. சைடில் கொஞ்சம் கிறிஸ்டல் ஆகிட்டு அது ஒரு ரோங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒருத்தடைக்கு எடுத்து சுடு தண்ணி ஊற்ற சொன்னதால் அப்படி செஞ்சு விளையாட்டு அதை காட்டலை. கொஞ்சம் ஒழுங்காக செஞ்சுட்டு அது காட்டுவோம்னு சொல்லி. ஸோ இதை எடுத்து அப்படியே நான் கொஞ்சம் வந்து கேரமல் எனக்கு பேலன்ஸ் ஆகிச்சு, அதை வந்து தட்டில் ஊற்றிட்டு, இது கல்லாக இருந்ததுக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை அப்படியே ஃபுல்லாக வச்சு எடுக்கும்போது அது வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ இது அப்படியே வந்து இந்த டெசர்ட் மிக்சரை வந்து அப்படியே இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் இதை கலந்து விட்டுடுங்க. நம்ம பான் தூளெல்லாம் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்ட இருக்கும், இல்லை அடியில் மட்டும் போயிட்டு இருக்கும். அதை சுட்டி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு உங்களுக்கு கெஷ்யூ நட்ஸ், பாதாம், பிஸ்தா, இதுவும் ப்ளம்ஸ் எல்லாம் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும். ஈவன் ஃப்ரூட் நட்ஸும் உங்களுக்கு போட்டாலும் நல்ல டேஸ்டியானது. இந்த நேரம் செஞ்சு கேட்பாங்க, ஒருத்தர் செஞ்சு கொடுக்க சொல்ல போனால். ஸோ இது அப்படியே நாங்கள் ஃபுல்லாக ஒரு 20 மினிட்ஸ்க்கு மாதிரி நான் ரைஸ் குக்கரில் மேலே ஸ்டீமரில் வச்சு தான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேறு இதுலேயும் ஸ்டீம் பண்ணி எடுக்கலும். ஸோ இது அப்படி 20 மினிட்ஸ்க்கு மாதிரி கொஞ்சம் மேலுக்கு ஏதாவது தட்டு போட்டு சரி, இல்லாட்டி ஃபோயில் பேப்பர்லேயும் கவர் பண்ணி ஏலும், இல்லாட்டி நார்மலாக ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் 20 மினிட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இவ்வளோ டேஸ்ட்டான அருமையான ஒரு டெசர்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். லைட்டாக மேலே வந்து ஃபுல்லாக கேரமலெல்லாம் வந்து மெல்ட் ஆகி இருக்குது. இந்த கேரமலோட நல்லா சாப்பிட்ற நேரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு அடுத்த வீடியோவில் உங்களை நல்ல ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்.